ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுவாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திகை மாதம் வந்தாலே நம்மளுடைய எல்லா வீடுகளிலும் ஒலிக்கின்ற ஒரு மந்திரம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பருடைய முழு கதையையும் என்னோட ஸ்டைல்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷார்ட்டா சொல்லி தர போறேன். அதாவது அவர் எதற்காக மனித உருவம் எடுத்தாரு, எப்படி அவதரிச்சார் அப்படின்னு நம்ம இந்த பதிவுல முழு கதையையும் பார்க்க போறோம். அதாவது முன்னொரு காலத்துல பந்தள ராஜ்யம், கேரளாவில் ரொம்ப செழிப்பா இருந்த நகரம் எது அப்படின்னா பந்தள ராஜ்யம் தாங்க. அப்ப இந்த பந்தள ராஜ்யத்தை யார் ஆண்டு வந்திருப்பா? ஆண்டு வந்த மன்னர் யார் அப்படின்னா நம்மளுடைய ராஜசேகரன் அவர்கள். அப்போ அங்க நம்ம பந்தள ராஜ்யத்துல ஒரு செடி கொடி கூட அவ்வளவு செழிப்பா இருக்கும். அப்ப மக்கள் எவ்வளவு செழிப்பா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சோ அப்ப ரொம்ப செழிப்பா இருக்கு, எந்த குறையுமே இல்லை. ஆனா மன்னருக்கும் மகாராணிக்கும் ஒரு சின்ன மனக்குறை. எதுவா இருக்கும்? அந்த மனக்குறை என்ன அப்படின்னா, தங்களுக்கு வாரிசு இல்லையே அப்படின்ற மனக்குறை மட்டும்தாங்க. அப்போ டெய்லியுமே போய் சிவபெருமான் எம்பெருமான் எல்லாம் வல்ல சிவனை டெய்லி வணங்கிட்டு வராங்க. எங்களுக்கு எப்படியாவது ஒரு வாரிசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வணங்குறாங்க. 2 பேருமே, மன்னரும் மகாராணியுமா 2 பேருமே வணங்குறாங்க. சிவனை ரொம்ப 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 வழிபடுறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்மளுடைய மன்னர் ராஜசேகரன் அவர்கள் குதிரையில சிப்பாய்கள் அமைச்சர்கள் எல்லாரும் சூழ ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்க. என்ன சவுண்டா இருக்கும்? இந்த யாருமே இல்லாத இந்த காட்டுல விலங்குகள் மட்டும்தான் இருக்கும். இங்க என்னடா குழந்தை அழுற சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தை அழுற திசையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு அங்க போய் பார்க்கும்போது ஒரு குழந்தை கழுத்தில் மணியோட. யாரு? நம்மளுடைய மணிகண்டன் ஐயப்பர். அவருதான். அழகா இருக்காரு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாரு. கழுத்துல மணியோட அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. உடனே மன்னர் குழந்தைய பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லை இல்லையா? ஓடி போய் என்னுடைய எம்பெருமான் சிவன் தான் எனக்கு இந்த குழந்தைய தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே தூக்கி, என்னடா கழுத்துல மணியோட குழந்தை இருக்கு, இது ஒரு தெய்வீகமான குழந்தை தான், என்னுடைய சிவன் தான் எனக்கு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மன்னர் யாரு ராஜசேகரன் அவர்கள் நினைக்கிறாரு. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு அமைச்சருக்கு ரொம்ப பொறாம. எதுக்கு? அதாவது மன்னருக்கு குழந்தை இல்லையன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா குழந்தை கிடைச்சிடுச்சுன்னா அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களுமே யாருக்கு போயிடும்? அந்த குழந்தைக்கு போயிடும். அந்த அமைச்சருக்கு ரொம்ப பொறாமையில சரி ஓகே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாங்க அரண்மனைக்கு. குழந்தையோட போறாங்க. அங்க யாரு? மகாராணிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன அப்படின்னா குழந்தை இல்லையா? அப்போ இந்த புதுசா இவர் ஒரு குழந்தையை கொண்டு போனோம்னா பயங்கர சந்தோஷங்க. மகாராணி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைய தன்னோட குழந்தையா எடுத்து நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வளர்க்குறாங்க. பெரிய அளவுல பெயர் சூட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே வைக்கிறாங்க. அதாவது எதுக்காக மணிகண்டன் அப்படின்னு பெயர் வச்சாங்க அப்படின்னா, பம்பா நதிக்கரையில மணியோட பிறந்த ரீசன்னாலதான் நம்மளுடைய ஐயப்பருக்கு மணிகண்டன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. ஆசையா வளர்த்துக்கிட்டு வராங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மணிகண்டன் வந்த நேரமா மன்னருக்கு அடுத்த குழந்தை இருக்குது. சோ மணிகண்டனும் அடுத்த அவனுடைய தம்பியுமா அழகா நல்ல முறையில வளர்ந்துட்டு வராங்க. வளர்ந்துட்டு வர்றது யாருக்கு பொறுக்கல அப்படின்னா அந்த அமைச்சருக்கு பொறுக்கல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மகாராணிய மனசை மாத்த பாக்குறான் அந்த அமைச்சர். லாஸ்ட் இவர் வளர்றாரு. கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இனி என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்கு விடணும். சோ குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வித்தைகள் எல்லாமே படிக்கிறாரு நம்மளுடைய மணிகண்டன். அவர் யாரு? நம்மளுடைய எல்லாம் வல்ல இறைவன் அல்லவா? சோ எல்லாமே படிச்சுட்டு அங்க உள்ள குருவுக்கே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, எல்லா வித்தைகளையும் கத்து தெரிஞ்சவன் நீ. அதாவது நீ சாதாரண குழந்தை கிடையாது, ஒரு தெய்வீக குழந்தை அப்படின்னு குருநாதர் கண்டுபிடிக்கிறாரு. உடனே ஐயப்பர் சொல்றாரு குரு கிட்ட, உங்களுடைய பையன் பிறவியிலேயே வாய் பேச முடியாதவன் அப்படின்னு சொல்றாரு. உடனே குருஜிக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படிடா என்னோட மனசுல இருந்தத அந்த மணிகண்டன் இவன் எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
அவருக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். நம்மளுடைய மணிகண்ட சுவாமி சொல்றாரு குரு கிட்ட, நீங்க வந்து உங்களுடைய பையனை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அதே மாதிரி மறுநாள் வந்து பிறவியிலேயே வாய் பேச முடியாத தன்னுடைய பையனை வந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து நம்மளுடைய ஐயப்பர் வந்து சொல்லி கொடுக்குறாரு, ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது அப்படியே அந்த பையன் சொல்றான். இந்த குருஜிக்கு வந்து பயங்கர ஆச்சரியம், என்னடா இது, இவ்வளவு பிறவியிலிருந்தே வாய் பேச முடியாத பையன் எப்படி இப்படி பேசுறான், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சுவாமி ஐயப்பர் கிட்ட கேக்குறாரு குருஜி. உடனே அவர் சொல்றாரு, நாம் அந்த நோக்கம் இங்கு அவதரித்தது ஒரு அரக்கியை வதம் செய்வதற்கா, என்னுடைய நோக்கம் நிறைவடைந்தவுடன் நான் வந்து சபரிமலையில உத்திர நட்சத்திரத்துல வந்து நான் வந்து காட்சி அளிப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இங்க வந்து எல்லா வித்தைகளையும் படிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எங்க போறாரு, நம்மளுடைய சுவாமி ஐயப்பர் வந்து அரண்மனைக்கு வந்து போறாருங்க. போய்கிட்டு அங்க வந்து நிறைய நாளுக்கு அப்புறம் வந்து அண்ணனை பார்த்த உடனே தம்பி வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். அவனுடைய அம்மா மன்னர் எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க. யாருடைய கண்ணு பட்டுச்சோ என்னமோ தெரியல, என்னாச்சு தெரியுமா, இந்த பந்தள ராஜ்யத்துக்கு அடுத்த இளவரசன் வந்து நம்மளுடைய மணிகண்ட சுவாமி அப்படின்னு வந்து மன்னர் முடிவு பண்றாருங்க. ஆனா இதுல யாருக்கு விருப்பம் இல்ல, நம்மளுடைய மகாராணிக்கு வந்து விருப்பம் இல்லை. மகாராணிக்கு என்னன்னா, என்னுடைய வயத்துல பிறந்த பையன்தான் இந்த பந்தள ராஜ்யத்துக்கு வந்து இளவரசனா இருக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப முடிவா இருக்காங்க. சோ மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, யாரு மகாராணி வந்து போய் சொல்றாங்க, எனக்கு வந்து விருப்பம் இல்லை இதுல. மன்னர் வந்து யோசிக்கிறாரு, இல்ல நம்மளுடைய பையன் வளர்ப்பு மகனாக இருந்தாலும் என்னுடைய சொந்த மகனாக தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அமைச்சரும் இந்த மகாராணிமா சேர்ந்து பிளான் பண்றாங்க, நம்மளுடைய மணிகண்ட சுவாமியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த அமைச்சரும் மகாராணியும். ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி பால்ல வந்து விஷத்தை கலந்து கொடுத்துடுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய மணிகண்ட சுவாமி மயக்கம் அடைஞ்சிடுறாரு. லாஸ்ட் யாருனாலையும் காப்பாற்ற முடியல. நம்மளுடைய சிவபெருமான் வராங்க, என்ன வேஷத்துல அப்படின்னா வைத்தியரா நம்மளுடைய ஐயப்ப சுவாமிய வந்து குணம் அடைகிறதுக்காக வராரு. வந்து அந்த விஷத்தை வந்து தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பின் மூலமா அந்த விஷத்தை வந்து எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு மணிகண்ட சுவாமி வந்து பிழைக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி, என்னடா இது, எப்படி இந்த விஷத்துல இருந்து இவன் வந்து தப்பிச்சான் அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி. யாருக்கெல்லாம் அப்படின்னா மகாராணிக்கும் மன்னருக்கும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பிளான் பண்றாங்க, அடுத்து பிளான் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, மகாராணிக்கு வந்து அதாவது தீர்க்க முடியாத ஒரு தலைவலி. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, புலிப்பால் எடுத்துட்டு வந்து அந்த புலிப்பால நிறைய மூலிகைகளை கலந்து கொடுத்தா மட்டும்தான் மகாராணி குணம் அடைவாங்க. அப்போ யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா எங்க போகணும், காட்டுக்கு போய் புலிகிட்ட இருந்து புலிப்பால் எடுத்துக்கிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு வைத்தியரை வச்சு சொல்றாங்க மகாராணியும் அமைச்சரும். சோ இப்படி போயிட்டு இருக்கு. மன்னர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மணிகண்டன் சுவாமி சொல்றாரு, இல்ல நான் போறேன். அப்பா கிட்ட, தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாரு, நான் போறேன். தைரியமா சொல்றாரு, என்னால எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே மன்னரும் இவ்வளவு தைரியமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மணிகண்ட சுவாமிக்கு இரு முடியாக கட்டி, ஒரு முடியில் தேங்காய், இன்னொரு முடியில் வந்து தன்னுடைய மகனுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் உணவு பொருட்கள் எல்லாமே வச்சு இரு முடிகளாக கெட்டி, அதாவது ஐயப்பருடைய தலையில் வைத்து காட்டுக்கு புலிப்பால் எடுப்பதற்காக அனுப்பி வைக்கிறாருங்க. இப்படி போயிட்டு இருக்க டைம் மணிகண்ட சுவாமி தன்னுடைய தாய்க்கு புலிப்பால் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இவர் எதற்காக அவதரித்தார், யார அழிக்கிறதுக்காக அவதரித்தார். அதாவது ஒரு அரக்கி மகிஷாமுகி தேவர்கள் எல்லாரையுமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அவளுடைய முகமே ஒரு கோர முகங்க. நான் வந்து இறந்து போகவே கூடாது, தேவர்கள் மாதிரி சாகா வரம் வேண்டும். அப்ப இவங்களுடைய தவத்தினால ஒரு பிரளயமே உண்டாகுது, அவ்வளவு ஒரு கடுமையான தவம். சோ அவருக்கு அந்த மகிஷாமுகி முன்னாடி யார் வாரா அப்படின்னா பிரம்மதேவர் வாராரு. கேக்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே நம்மளுடைய மகிஷாமுகி சொல்றாங்க, எனக்கு வந்து தேவர்கள் மாதிரி சாகா வரம் வேணும் அப்படின்னு. உடனே பிரம்மதேவர் சொல்றாரு,
பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இறப்பு அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். இது உலக நியதி அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு. கண்டிப்பா அழிவு என்ற விஷயம் இருக்கு, அதுல மாற்றம் கிடையாது. அப்ப அதுக்கு ரிப்ளை யாரு, நம்மளுடைய மகிஷாமுகி என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு அப்ப நீர், நிலம், காற்று, நோய், ஆகாயம் எதுனாலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது, எந்த ஒரு ஆயுதத்தினாலையும் அழிவு வரக்கூடாது. பஞ்ச சரத்தினாலான சிவனோட அம்சமும் அர்ச்ச சரத்தினாலான விஷ்ணுவின் அம்சமும் இணைஞ்சி ஒரு மானிட பிறவி, அதுவும் அந்த மானிட பிறவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு பாலகனா இருக்கணும். அந்த பாலகனால மட்டும்தான் எனக்கு அழிவு வரணும். அதாவது அந்த பிரம்மதேவர் கேட்ட வரத்தை கொடுக்குறாங்க. ஓகே, அது மானிட பிறவியால மட்டும்தான் உனக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிரம்மதேவர் இந்த கேட்ட வரத்தை கொடுத்துக்கிட்டு போறாரு. தேவர்களை எல்லாமே இந்த மகிஷாமுகி ரொம்ப, ஏன்னா தான் கேட்ட வரம் கிடைச்சாச்சு, அதனால எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஐராவதத்துல யார் வந்துட்டு இருக்கா அப்படின்னா, இந்திரன் வந்துட்டு இருக்காருங்க. வந்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல எதிரில யார் வரா அப்படின்னா, துர்வாச முனிவர் வாராரு. அதாவது அவர்கிட்ட ஒரு மலர் மாலை இருக்கு. அந்த மலர் மாலை விஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி கொடுத்த மலர் மாலை. சோ அந்த மலர் மாலையை யார்கிட்ட கொடுக்குறா அப்படின்னா, இந்திரன் கிட்ட கொடுக்குறாரு துர்வாச முனிவர். சோ இந்திரன் என்ன பண்றாரு, அந்த மாலையை அலட்சியமா யானை கிட்ட தூக்கி போடுறாரு. யானையும் என்ன பண்ணுது, அவர் முன்னாடியே காலால நல்லா மிதிச்சு நசுக்கி தூக்கி போடுது. இத பார்த்துக்கிட்டு இருந்த துர்வாச முனிவர் ஒரு சாபம் இடுறாரு இந்திரனுக்கு. நீயும் உன்னுடைய தேவர்களும் எல்லாருமே இனி வயசாகி முதுமை அடைஞ்சி மனிதர்களை போலவே நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்த உடனே இந்திரன் என்ன ஆகுறாரு, அப்படியே முதுமை அடைஞ்சிடுறாரு. அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப தன்னுடைய தப்ப உணர்ந்து என்ன மன்னிச்சிருங்க, துர்வாச முனிவர் கிட்ட மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேக்குறாரு நம்மளுடைய இந்திரன். உடனே துர்வாச முனிவர் சொல்றாரு, அதாவது பார்க்கடலில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை எடுத்து உண்டால் மட்டும்தான் தேவர்கள் எல்லாரையுமே இந்த முதுமை அடைகிறதுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு துர்வாச முனிவர் சொல்லிக்கிட்டு போறாரு. இங்க எல்லாருக்குமே வயசாயிடுச்சு. அந்த மகிஷாமுகியோட போரிட முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்ட் எல்லாருமே யார்கிட்ட போவாங்க, அவங்களுடைய சிவபெருமான் கிட்ட போறாங்க. அதாவது பார்க்கடல்ல அமிர்தத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே முதுமை அடைஞ்சிட்டீங்க, அதனால நான் உங்க கூட அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன், அப்பதான் அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தேவர்கள் அரக்கர்கள் எல்லாருமே பார்க்கடல்ல இருக்கக்கூடிய அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்துட்டு, அந்த அரக்கர்கள் என்ன பண்றாங்க, அரக்கர்களுக்கு என்ன குணம் இருக்கும், அரக்க குணம் தானே இருக்கும். அரக்கர்கள் அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு போயிருக்கும் போது தேவர்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. நம்மளுடைய விஷ்ணு ஒரு பிளான் பண்றாரு. என்ன பிளான் அப்படின்னா, மோகினி வேஷம் போட்டுட்டு வாராரு, மோகினியாக அவதாரம் எடுத்துட்டு வாராரு இந்த அரக்கர்களை மாத்துறதுக்காக. சோ இவரு அவதாரம் எடுத்துட்டு வரும்போது இந்த அரக்கர்கள் எல்லாருமே அவரை அப்படியே மயங்கி நிக்கிறாங்க. நம்மளுடைய அந்த அமிர்தம் யாருக்கு கிடைக்குது, தேவர்களுக்கு கிடைக்கும். சாப்பிட்டுட்டு எல்லாருமே அந்த முதுமை சாபத்திலிருந்து, துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்திலிருந்து விடுபடுறாங்க. அதுக்கப்புறமா இதுதான் கரெக்டான டைம், இதுதான் அந்த அரக்கிய பழி வாங்குறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிவபெருமான் யாரை பார்க்க வர்றாரு, விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது அவ்வளவு அழகா இருக்கிறாங்க விஷ்ணு. இந்த மோகினி அவதாரத்துல விஷ்ணுவின் மோகினி அவதாரம் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஒளியும், நம்மளுடைய சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு ஒளியும் ஒரு குழந்தை அதில் உருவாகிறது. அந்த குழந்தை தான் அரக்கி மகிஷாமுகியை அழிக்க வந்த நம்மளுடைய சுவாமி மணிகண்டன். நம்மளுடைய மணிகண்டன் தன்னுடைய தாய்க்கு புலிப்பால் எடுக்கிறதுக்காக காட்டிற்கு போறதான் நல்ல சான்ஸா யாரு, நம்மளுடைய அரக்கி மகிஷாமுகி எப்படியாவது நம்மளுடைய மணிகண்ட சுவாமி அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரு காட்டுக்கு தேடி வாரா, மணிகண்டனை தேடி நம்மளுடைய அரக்கி மகிஷாமுகி தேடி வாராங்க. சோ 2 பேருக்கும் பயங்கர போர் நடக்குது. அவங்கள வீழ்த்தவே முடியல, அந்த அரக்கிய வீழ்த்தவே முடியல. இறுதியாக கடுமையான யுத்தத்திற்கு பிறகு நம்மளுடைய மணிகண்ட சுவாமி அந்த அரக்கிய வீழ்த்துறாங்க. அப்படியே கீழே விழுறாங்க மகிஷாமுகி. அவங்க அவ்வளவு பெரிய உருவம்,
அவங்க மேல ஏறி போற தாண்டவம் ஆடி அப்படியே பாதாளத்துல தள்ளி விடுறாரு நம்மளுடைய மணிகண்ட சுவாமி. அந்த பாதாளத்தில் மகிஷாமுகியை தள்ளிவிட்ட இடம்தான் கல்லிடம் குன்று. இப்படி இந்த அரக்கி மகிஷாமுகியை வதம் செய்வதற்காக தான் பந்தள ராஜ்யத்தில் மானிட பிறவியாக நம்மளுடைய ஐயப்ப சுவாமி அவதரித்தார்.